ஹலோ! இன்னைக்கு நாம ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவோட ஒரு சூப்பரான காமெடி நாடகத்தை அலசி ஆராயப் போறோம். அதோட பேரு தி ப்ரப்போசல். ரொம்ப சிம்பிளா ஒரு கல்யாண பேச்சு. அது எப்படி ஒரு பெரிய கலைபரத்துல போய் முடியுதுங்கிறது தான் இந்த நாடகத்தோட ஹைலைட்டே. வாங்க கதைக்குள்ள போலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களே, ஒரு முக்கியமான விஷயத்த பேச போயிருப்பீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து மொத்த பிளானையும் காலி பண்ணிடும். நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த நாடகத்தோட மையப்புள்ளி. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல் பகுதி ஒரு திருமண திட்டம். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாம் கரெக்டா நடக்கும்னு தோணுது. ஆனா உண்மையில அப்படி நடக்குமா? பாக்கலாம். இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ, ஐவன் லோமோவ். ஒரு பெரிய பணக்காரர், நில உரிமையாளர். ஆனா எப்பவும் ஒருவித பதட்டத்தோடவே இருப்பாரு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போற மாதிரி ஒரு விசித்திரமான கேரக்டர். அவர் கொஞ்சம் கூட சுத்தி வளைக்கல. நேர பக்கத்து வீட்டுக்காரர் சுபுகோ கிட்ட போய், நான் உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு விஷயத்த உடைச்சிட்டாரு. நோக்கம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிளியர். இத கேட்டதும் அந்த பொண்ணோட அப்பா சுபுகோவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அப்படா, நான் இதுக்காகத்தான் இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தேன்னு ஆனந்தத்துல துள்ளி குதிக்கிறார். எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு தானே தோணுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். லோமோவ் நடாலியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுக்கு காரணம் காதலே கிடையாது. இங்க பாருங்களேன் அவரோட காரணங்கள. அவருக்கு 35 வயசாயிடுச்சாம். ஒரு அமைதியான வாழ்க்கை வேணுமா. அந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஹவுஸ் கீப்பரா. பார்க்கவும் சுமார் இல்லையா. நல்லா படிச்சிருக்காளாம். இது கல்யாண ப்ரொபோசலா இல்ல ஒரு பிசினஸ் டீலான்னு தோணுதில்ல? சரி, இப்போ நம்ம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் அந்த சிம்பிளான பிளான் தலகீழா மாறப்போகுது. லோமோ நடாலியா கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. தன்னோட நிலங்களை பத்தி பெருமையா சொல்லும்போது தற்செயலா என்னோட ஆக்சென்ட் புல்வெளிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. அந்த ஒரு வார்த்தை தான் மொத்த பிரச்சனைக்கும் பிள்ளையார் சூடி போடுது. நடாலியா உடனே பேச்ச நிறுத்தி, ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? என்னோட புல்வெளிகளா? அது எப்போ இருந்து உங்களோடதாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இங்கதான் அந்த சின்ன தீப்பொறி காட்டு தீயா மாற ஆரம்பிக்குது. இப்போ 2 பேரோட வாதத்தையும் பாருங்களேன். லோமோவ் என்ன சொல்றாருன்னா, எங்க பாட்டி உங்க குடும்பத்துக்கு சும்மா யூஸ் பண்ணிக்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. ஆனா நடாலியாவும், என்னது 300 வருஷமா இது எங்க நிலம், இது எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு உறுதியா நிக்கறாங்க. 2 பேருமே ஒரு இன்ச் கூட விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. நடாலியாவோட பிடிவாதம் இந்த வரியில நல்லாவே தெரியுது பாருங்க. நீங்க 2 நாள் என்ன 2 வருஷம் பேசினாலும் சரி, அந்த நிலம் எங்களுடையது, எங்களுடையது, எங்களுடையதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண பேச்சு இப்போ சொத்து பேச்சா மாறிடுச்சு. நிலைமை சுத்தமா கைமீறி போகுது. நடாலியாவோட அப்பா சுபுகோவும் சந்தையில குதிக்கிறாரு. ஆரம்பத்துல லோமோவ வரவேற்ற அவரே இப்ப லோமோவ தரக்குறைவா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், கல்யாண பேச்சு எல்லாரும் சுத்தமா மறந்துட்டாங்க. ஒரே கலேபரம்தான். சரி, இந்த கலேபரத்திலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த நாடகத்தோட இலக்கிய வடிவத்தை கொஞ்சம் ஆராயலாம். ஏன் இத ஒரு ஃபார்ஸ், அதாவது ஒரு கேலிக்கூத்தான நாடகம்னு சொல்றாங்க? ஃபார்ஸ்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது ஒரு வகையான காமெடி நாடகம். இதுல கதாபாத்திரங்களோட கேரக்டரை விட அவங்க மாட்டிக்கிற அபத்தமான ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் தான் சிரிப்பே வரவழைக்கும். இந்த ஃபார்ஸோட அடையாளங்கள் எல்லாமே நம்ம நாடகத்துல அப்படியே பொருந்தது பாருங்க. சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறது, கல்யாண பேச்ச மொத்தமா மறந்தது, ஒருத்தர் திட்டி கத்துறது, அப்புறம் லோமோவுக்கு வர அந்த திடீர் நெஞ்சுவலி, படபடப்பு, இது எல்லாமே ஒரு கிளாசிக் ஃபார்ஸ் நாடகத்துக்கான சரியான உதாரணங்கள். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மொத்த காமெடி கலைபரத்துக்கு பின்னாடி செக்கோவ் மறைச்சு வச்சிருக்கிற உண்மையான சமூக விமர்சனம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் தான் இந்த நாடகத்தோட ஆணி வேர்னே சொல்லலாம். அதாவது, வசதியான குடும்பங்கள் தங்களோட சொத்துக்களை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக பொருளாதார ரீதியா தங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி எப்படி திருமண உறவுகளை ஏற்படுத்துறாங்கங்கிறது தான் இந்த நாடகத்தோட அடிப்படை கருத்து. 19ஆம் நூற்றாண்டு ரஷ்யாவுல இந்த மாதிரி பெரிய நில உரிமையாளர்களுக்கு கல்யாணம்ங்கிறது பெரும்பாலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது ஒரு பிசினஸ் டீல். 2 பெரிய எஸ்டேட்களை ஒன்னா சேர்க்கறதுக்கான ஒரு கார்ப்பரேட் மர்ஜர் மாதிரி தான் பார்த்தாங்க. இதனாலதான் அவங்க எவ்வளவோ சண்டை போட்டாலும், ஒருத்தர் திட்டி அவமானப்படுத்தினாலும் கடைசியில அந்த கல்யாணம் நடந்தே தீருது. ஏன்னா அந்த கல்யாணம் 2 குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. இங்க உணர்ச்சிகளை விட பணம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த நாடகம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கலாம்.
ஆனா அது எழுப்புற கேள்வி இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள்ல கூட சில சமயங்கள்ல காதல், புரிதல் எல்லாம் விட பொருளாதாரம், அந்தஸ்து மாதிரி விஷயங்கள் ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தானே பார்க்கப்படுது. உங்க கருத்து என்ன?